வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இதுவும் ஒரு ரீக்ரியேஷன் கதை தாங்க. அது வாய்ஸ் ப்ராப்ளமாக இருந்ததுங்க. ஓகே, நம்ம ஹீரோ வந்து ஒரு விவசாயி. அவர் வந்து கிணற்று பாசன விவசாயி. அவர் இருக்கிற இடத்துல ஆறோ ஏரியோ இல்லை, சரிங்களா? அவர் விவசாயம் பண்ணுவார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணுவார். அந்த விவசாயத்தில் எப்போவும் அவருக்கு 2 மூட்டை நெல் கிடைக்கும். அதில் ஒரு மூட்டை எடுத்து விதை நல்லா எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு மூட்டையை சந்தைக்கு எடுத்துகிட்டு போவார். 4-5 குக்கிராமத்துக்கு நடுவாக ஒரு பொதுவான ஒரு சந்தை. அந்த சந்தையில் அந்த நெல் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. எப்பவுமே இவருடைய நெல் வந்து வீரிய வித்தாக இருக்கும். வீரிய வித்து இருந்தால் புதிய ஏலத்துக்கு வரும். புதிய ஏலத்தில் வந்து அதிகபட்ச விலை. ஓகே, ஆவரேஜாக 4000 பொன், 4000 ரூபான்னு வச்சுங்களேன், 4000 பொன் கிடைக்கும். ஓகே, இப்படி போயிட்டு இருக்கு. அந்த விவசாயி ஒரு மிக சிறந்த பக்திமான், ஞாபகம் வச்சுங்க. சரி, விவசாயிக்கு ஒரு தர்ம பத்தினி. அவங்களும் எந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு மகள் தான் இருக்கு. மகள் வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதனால அந்த விவசாயியோட மனைவி விதைப்புக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? நாளை பின்ன நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்லவா, அதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக பணம் வேணுமே அப்படின்னு அவங்களுடைய சின்ன கருத்தை சொல்கிறாங்க. விவசாயிக்கு விவசாயத்தை தவிர எதுவுமே தெரியாது, வேற சோர்ஸே அவருக்கு கிடையாது. அவர் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நம்ம விளைவிக்கிற நெல் ஒரே ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா, கூடுதலாக கிடைச்சதுன்னா, அந்த ஒரு மூட்டை வந்து அப்படியே நமக்கு காசா மீறும். அதை வந்து கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவ்வளோதாங்க ஆரம்பம். ஒரு சின்ன நினப்பு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அவர் பயிர் செய்யும் போது எப்பவுமே எல்லாமே அன்சீசனாக தான் நடக்கும். ஓகே, இதுதான் இந்த வருஷம்தான் புதுசுன்னு கிடையாது. என்னன்னா, முதல்ல சேட்டை கலக்கணும், அதுக்கு மழை வேணும். இவரோட கிணத்துல இருக்க தண்ணி பத்தாது, இருக்கிற தண்ணியில மட்டும்தான் அவர் செய்வார். அதுக்கு மழை வேணும், அப்போ மழை பெய்யாது, கிணத்துலையும் தண்ணி கம்மியாக இருக்கும். அடுத்தது பயிர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது காற்று அடிக்கணும், அப்போ காற்று அடிக்காது. அப்புறம் வெயில் காயணும். இது மாதிரி எப்பவுமே அன்சீசனாக தான் நடக்கும். இந்த முறை தான் அவர் எண்ணம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டை வேணும்னு இருக்குல்ல. அதனால ஸ்டார்டிங்கே சீசன் மாறும்போது இந்த முறை அவர் அது கஷ்டப்படுறாரு. என்ன இப்படி நடக்குது, என்ன இப்படி நடக்குதுன்னு. இந்த கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 நாளில் அவருக்கு கடவுள் மேலே கோபமாக வருது. அதனால ஒரு கட்டத்தில் இது தாங்காம பொறுமையை இழந்து கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறாரு. கடவுளே, இதில் நீ பண்றது உனக்கே நியாயமா அப்படின்னு திட்டுறாரு. அவ்வளோதான், கடவுள் வந்துட்டாருங்க. ஓகே, அவர் நீங்கள் எப்படியாவது கற்பனை பண்ணீங்க, உங்கள் விருப்பம். கடவுள் வந்துட்டாரு. வந்தவொடனே என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கடவுள் பொறுமையாக கேட்டார். அதுக்கு இது மாதிரி நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ எது கொடுக்கணும்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம விவசாயி அப்பாவியாக கோபமாக கேட்டுட்டோம். அதுக்கு கடவுள், எனக்கு என்னப்பா விவசாயத்தை பற்றி தெரியும், நான் இங்கே ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தெரியும். சரி, இப்படி பண்ணலாமா? கிளைமேட் கண்ட்ரோல் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேனே, ஓகேவா? நீ ஒரு விவசாயிக்கிட்டே உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேனே, நீ அதை வச்சு நீ விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அவ்வளோதான், மிகுந்த சந்தோஷம் விவசாயிக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறான், நன்றி கடவுளே, நன்றி கடவுளேன்னு. ஓகே, கடவுள் மறைஞ்சிட்டாரு. இனி நீ சொல்றது நடக்கும்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சிட்டாரு. அதான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மழை வரணும்னா மழை பெஞ்சுது, கொஞ்ச நேரம் வெயில் காயணும்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெயில் காய்ஞ்சுது, காத்தடிக்கணும்னா லேசான காத்தடிக்கணும்னா காத்தடிச்சுது, அறுவடை நேரத்துல வெயில் காயணும்னு சொன்னா வெயில் காய்ஞ்சுது. நல்லா பார்த்தா அவனுக்கு தான் தெரியுது விளைச்சல் அமோகமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்றான், ஏதோ தப்பா நடக்குதுன்னு, அதை பத்தி அவன் கண்டுக்கல. அமோக விளைச்சல். எடுத்து பார்த்தா உண்மையிலேயே 3 மூட்டை 4 மூட்டை நெல்லே வந்துச்சு. அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. வழங்கும் போல ஒரு மூட்டை எடுத்து விதை நெல்லை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தைக்கு போறான். சந்தையில போனோடனே அந்த நெல் எடுத்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்தா அந்த நெல் அப்படி துருவா உடையுது. ஐ மீன் அதான் தரம். வழக்கமா இவன் நெல் இரும்பு மாதிரி இருக்கும், வீரிய வித்து.
இந்த முறை இது வந்து அப்படி நொறுனோடனே அதை பங்கிட்டு பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆ இது வந்து மாட்டுத் தீவனத்துக்கான நெல், அதாவது இருக்கிறதுலே லோ கிரேட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரேட்டு வந்து ஒரு 500 கிட்ட, அவ்வளோதான். ஓகே, 4000 எங்க, 500 எங்க, மொத்தமாக 3 மூட்டைக்கு சேர்த்து 1500 தான் வந்திருக்கு. சரி, நெல் அங்கே கொடுத்துட்டான். நெல் அங்கே கொடுத்துட்டு நேராக வரான், சந்தையை விட்டு வெளியே வந்து ஓன்னு கத்துறான். கத்திட்டு மறுபடியும் கடவுளை கூப்பிட்றான். கடவுள் வந்துட்டாரு. இந்த முறை விவசாயி பேசுறதுக்கு முன்னாடி கடவுள் பேசுறாரு. என்னப்பா, கிளைமேட் கண்ட்ரோல் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேப்பா அப்படின்னு பேசுறாரு கடவுள். கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன், ஆனா இந்த மாதிரி நெல் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு இவன் கேட்டான். அப்போ கடவுள் சொன்னாராம், அதுவா, அதை பத்தி வேணா எனக்கு தெரியும் அப்படின்னு. அதாவது வழக்கமா நீ விவசாயம் பண்ணும்போது எல்லாமே அன்சீசனா இருக்கும். அந்த அன்சீசன்ல தப்பிச்சு பொழைக்கிற நெல் எல்லாமே வீரிய வித்தா இருக்கும். கொஞ்சம் பலவீனமான நெல் எல்லாம் செத்து போயிடும். அந்த தப்பிச்சு பொழைக்கிறவங்கலாம் நல்ல திடகாத்திரமா வீரிய வித்தா இருக்கும். அந்த வீரிய வித்து வந்து இங்க வந்து இது அதிகம், வரவேற்பு அதிகம், டிமாண்ட் அதிகம். அதனால உனக்கு பொது ஏலத்துல போயிட்டு இருந்தது. இப்பதான் நீ எல்லாத்தையும் சொகுசா கொடுத்துட்ட. அதனால அந்த நெற்கள் வந்து போராடாத நெல் வந்து இது மாதிரி துருவாதான் நொறுங்கும் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். விவசாயிக்கு இப்பதான் உண்மையே புரிஞ்சுது. மறுபடியும் அழுதான், கடவுளே என்னை மன்னிச்சிரு, கடவுளே என்னை மன்னிச்சிரு, இந்த வரமும் வேணாம் எதுவும் வேணாம், என்னை மன்னிச்சிருன்னு ஒவ்வொன்றும் அழுதானாம். கடவுள் மறைஞ்சாரு. அவனுடைய அவன் போன வருஷம் அவன் எப்படி பயிரிட்டவனோ அதே 2 மூட்டை வீரிய வித்த நெல்லை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. வழக்கம் போல அந்த ஒரு மூட்டையை எடுத்துன்னு போய் சந்தையில வித்தான், காசாக்கிக்கிட்டான். இன்னொரு மூட்டையை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சான். வீட்டில் ஏற்கனவே வச்ச அந்த உதவாத நெல்லை மாட்டு தீவனத்துக்கு கொட்டிட்டான். ஓகே, அடுத்த சீசன் ஆரம்பிக்குது. எதை பற்றியும் அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. வழக்கம் போல் விவசாயம் பண்ணுறான். அவன் கிணத்துல என்ன தண்ணியோ அந்த தண்ணி வச்சு விவசாயம் பண்ணுறான். எதை பற்றி அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் காஞ்சுது, அமைதியாக இருக்கான். அடுத்து காற்றடிக்கணும், காற்றடிக்கல. திடுதுப்புன்னு ஒரு நாள் மழை கொட்டுன்னு கொட்டுது, பயிர்கள் முழுகுது. விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஓகே, ஒன்றும் புரியல. அவன் பொண்டாட்டியே ஒரு மாதிரி பார்க்குது, என்ன நடக்குதுன்னு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன இவனுக்கு ஏதாவது பைத்தியமா அப்படின்னு பார்க்குறாங்க. எதை பற்றியும் ஃபீல் பண்ணல. இவனுடைய வேலை விவசாயம் பண்ணுறது மட்டும்தான். அந்த சீசன் எப்படி வந்தாலும் எதை பற்றியும் அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. ஓகே, வழக்கம் போல் அதே 2 மூட்டை நெல் விளையுது. ஒரு மூட்டை வீட்டில் வச்சுட்டு ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போகும்போது இங்கே தான் இந்த முறை தான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, இந்த மாதிரி இந்த சந்தையில் வீரிய வித்து நெற்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் வணிகர்கள் வந்திருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து இது மாதிரி அரசனோட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்திருந்தாங்க, ஏலத்துக்கு வந்திருந்தாங்க. சரி, இப்போ வழக்கம் போல நெல்லை செக் பண்ணுறாங்க. வீரிய வித்து பொது ஏலத்துக்கு வருது. 4000 வராங்கன்னு கத்துறாங்க. அடுத்தது 5000 ஒரு குரல். திரும்பி பார்த்தா எல்லாம் அந்த வெளிநாட்டு வணிகர்கள். சரி, 6000 போகுது. 6000 போனோடனே உள்ளூர் வணிகர்கள் விளையிடுறாங்க, ஐயோ இது விலை அதிகமா இருக்குன்னு. இப்போ அங்க வந்திருக்க அந்த வணிகர் குழு அவங்களுக்குள்ள ஏலம் நடக்குது. அவங்களுக்குள்ள 8, 9, 10ன்னு போய் கடைசியா 12000 வராகனுக்கு அந்த வீரிய வித்து நெல் ஏலம் எடுக்கப்படுகிறது. விவசாயிக்கு மிகுந்த சந்தோஷம். விவசாயி எதிர்பார்த்தது 8000 ரூபாய் தான், 8000 வராகன். ஆனா 12000 வராகன். மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சான். கதை முடிஞ்சதுங்க. சரிங்க, இதுல மாரல்ஸ் பார்க்கலாம். மாரல், நெல்லுக்கு வருவோம். ஓகே, போராட்டம் அன்சீசன்ல மட்டும்தான் வீரிய வித்து நெல் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் போராட்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இருக்க முடியும். இல்லைன்னா நொடிஞ்சு விழுந்துருவோம், எப்போனாலும் எதனாலும் பண்ணிப்போம். ஓகே, வாழ்க்கையில கஷ்டங்கள் நம்மளை உருவேற்ற மட்டுமே. 2வது மாறல், கடவுள் உனக்கு கொடுக்கணும்னா அவர் எப்படினாலும் எந்த ரூபத்தினாலும் கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கடவுளுக்கு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இது 2 மாறல். சரிங்க, இந்த 2 மாறல் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. 3வது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுங்க. கடவுள் முதல் முறை அவங்ககிட்ட வரும்போது, எனக்கு என்னப்பா விவசாயத்தை பத்தி தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா?
சரி, இது என்னன்னா, கடவுளுக்கு தெரியாது எதுவுமே இல்லைல்ல. கடவுள் ஏன் விவசாயிகிட்ட அந்த மாதிரி பேசணும்? ஒரு சின்ன கேள்வி. அப்பதான் பேச தெரிஞ்ச ஒரு 3, 4 வயசு 5 வயசு குழந்தைகிட்ட நாம எப்படி பேசுவோம்? ஒரு நாட்டோட அரசன் எப்படி பேசுவான்? ஒரு மிக சிறந்த வாதி எப்படி பேசுவான்? இல்ல ஒரு ஹம், ஒரு மேதைகள் எப்படி பேசுவாங்க? நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே அந்த 5 வயசு குழந்தைக்கு ஈக்குவலா இறங்கி வந்து தான் பேசுவாங்க. யாரும் அவங்க கிட்ட தன்னுடைய அதிகாரத்தை காட்ட மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச தத்துவங்களை பேச மாட்டாங்க. ஓகே, வேதாந்தம் அதான் எதுவும் பேச மாட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி தாங்க கடவுளும். நீங்க எப்படியோ, நீங்க ஒரு குழந்தைன்னா உங்ககிட்ட கடவுள் குழந்தையா மாதிரி பேசுவாரு. ஓகே, நீங்க ஒரு அரகண்ட்னா உங்ககிட்ட அரகண்டா தான் பேசுவாரு. நீங்க அவ்வளவுதான். அதை மத்த மத்த உயிரை ஒரு துச்சமா மதிக்கிற ஒரு அரக்கன்னா உங்ககிட்ட அவர் அரக்கனா தான் நடந்துப்பாரு. மீண்டும் விவாதிப்போம்.